தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு பால் கொடுக்கறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் இத கேளுங்க. பொதுவாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் தனது குழந்தைக்கு பால் போதவில்லை என்றால் பசும்பால் கொடுப்பது வழக்கம். ஏனெனில் தன் தாயினுடைய பாலில் உள்ள சக்தியை போன்றே பசும்பாலிலும் இருக்கும் என்றும் பசும்பால் கொடுப்பார்கள். பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பால் என்றால் இதில் எந்த கெடுதியும் இல்லை என்று அருந்துவார்கள். சிலர் சாப்பாடு சாப்பிடவில்லை என்றாலும் பாலை மட்டும் குடித்து உறங்குவதுண்டு. இப்படி இந்த பசும்பாலை அனைவரும் விரும்பி அருந்துவதால் பால் அதிக மக்களுக்கு தேவைப்படுகிறது. இதை காரணமாக வைத்து கறவை மாடுகளுக்கு கிரவ் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது. இந்த ஊசி போடுவதால் மாடுகள் அதிகம் பால் சுரக்கின்றனவா? இந்த பாலை தொடர்ந்து குழந்தைகள் குடித்து வருவதால் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே சர்க்கரை நோய் ஏற்படுமா? மேலும் இந்த பெண் குழந்தைகள் தொடர்ந்து குடிப்பதால் 8 வயதிலிருந்து 9 வயதிலேயே பூப்படைவார்கள் என்றும் டாக்டர் சிவராமன் தெரிவிக்கிறார். இப்படி சிறு வயதிலேயே குழந்தைகள் பூப்படைவதால் நீர்ப்பையில் நீர்க்கட்டி வருமாம். அப்படி நீர்க்கட்டி வருவதால் மாதவிடாய் காலங்கள் தள்ளி போவதுண்டு. இதனால் உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு திருமணம் நடந்த பிறகு குழந்தைகள் பிறப்பதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே காலங்கள் செல்கின்றன. பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் முடிந்த அளவு தாய்ப்பாலை கொடுத்து பழகுங்கள். ஏனென்றால் பிறந்த குழந்தைகளுக்குத்தான் அதிகம் சக்தி தேவைப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் மட்டுமே அதிகம் கிடைக்கும். இப்படி கலப்படமான பாலை வாங்கி குடிப்பதால் குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போவதுடன் பல வியாதிகளும் வரும். கிராமங்களில் மாடுகள் வளர்ப்பதுண்டு. இப்படி வளர்த்த மாட்டில் இருந்து பால் எடுத்து குடித்தால் அது ஒன்றும் தீங்கு இல்லை. ஆனால் வெளியில் கண்ட பால்களை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். அது உடம்புக்கு நல்லதல்ல என்பதை சமூக வலைதளங்களில் டாக்டர் சிவராமன் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்.